Hello friends, welcome to T Square Achiever. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா cot alpha plus I beta equal to x plus I yன்னு கொடுத்துட்டாங்க கொஷினில். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு கேஸ் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் தான் பார்த்த மாதிரி தான். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இதில் நம்ம அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து ரியல் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து இமேஜினரி டேர்ம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம்? இது இந்த ஏங்கிறது நமக்கு ரியல், பிங்கிறது இமேஜினரி. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏவை மட்டும் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு பி எடுத்துக்க போகிறோம். போடுறேன், அதை பாருங்கள் புரியும். ஃபஸ்ட்டு ரியல் டேர்ம்ங்கிறப்போ காட் 2a ஈக்குவல் டு காட் a ப்ளஸ் ஐபி காட் a மைனஸ் ஐபி மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை காட் a ப்ளஸ் ஐபி ப்ளஸ் காட் a மைனஸ் ஐபி. இதான் நமக்கு ஃபார்முலா. இது சும்மா ஜென்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இதுதான் நமக்கு ரியல் டேர்ம் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்போனா அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கு இல்லையா, போன ஸ்டெப்பில் பண்ணது அப்படியே தான். இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், ஏக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா இருக்குது, பிக்கு பதிலாக பீட்டா இருக்குது. ஃபஸ்ட்டு ஏவை போடுவோம். ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. சின்னதாக எழுதிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா, பி ஈக்குவல் டு பீட்டா. கரெக்டா? ஓகே. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், காட் ஏ ப்ளஸ் ஐபிங்கிறப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வரும். காட் ஏ மைனஸ் ஐபிங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் ஐஒய் வரும். அது போடுவோம் இங்கே. எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ என்ன ஆகும், லாஸ்ட் சம்மில் பார்த்தா அதே ஸ்டெப் இங்கே மல்டிபிள் ஆகும். இது வந்து உள்ள மல்டிபிள் ஆகிறப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டு டேர்ம் மல்டிபிள் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 1 கூட இருக்குது, போட்டுக்கிட்டோம். இங்கே கீழே என்ன இருக்குது, கீழே வந்து 2 எக்ஸ் ப்ளஸில் இருக்குது, ஒய் வந்து 1 ப்ளஸ் 1 மைனஸில் இருக்குது. ஸோ நமக்கு ஒய் டேர்ம் கேன்சல் ஆகிடும். டிவைடட் பை 2x மட்டும் வந்துடும். இந்த சைடு வந்து நமக்கு காட் 2 ஆல்ஃபா இருக்குது. இந்த 2x டினாமினேட்டரில் இருக்குது, நமக்கு இந்த பக்கம் மல்டிபிளில் போய்க்குது. 2x காட் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்குது. இப்போ நம்ம இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த டேர்மை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு மைனஸில் வரும். காட் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 இப்படின்னு ப்ரூவ் ஆகிடும் நமக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x காட் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ணதை கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா காட் 2i பீட்டா. ஐ பீட்டா தான் நமக்கு இது பி. ஸோ இதுக்கான ஃபார்முலா காட் ஏ ப்ளஸ் ஐபி காட் ஏ மைனஸ் ஐபி மைனஸ் 1ன்னு அங்கே போட்டிருக்கோம். ஆனால் இங்கே நமக்கு இது ப்ளஸ் 1 ஆகிடும். பாருங்கள், ரியல் டேர்முக்கான ஃபார்முலா இதுவா. இமேஜினரி டேர்ம் இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிற இடத்துல இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் இருக்கிற இடத்துல நமக்கு மைனஸ் வந்துடும். அவ்வளோதான் இமேஜினரிக்கும் ரியலுக்கும் வித்தியாசம். ஏ ப்ளஸ் ஐபி மைனஸ் காட் ஏ மைனஸ் ஐபி அப்படின்னு எழுதுகிறோம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இப்போ காட் ஏ ப்ளஸ் ஐபிக்கு என்ன வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யா. காட் ஏ மைனஸ் ஐபிக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை காட் ஏ ப்ளஸ் ஐபிக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது இடையில, மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இது ரெண்டும் மல்டிபிள் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன ஆகும், இங்கே நமக்கு எக்ஸ் டேர்ம் வந்து ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதில் நமக்கு எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆயிரும், ஒய் டேர்ம் வந்து 2yன்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, 2iyன்னு இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட் 2i பீட்டா இருக்குது. இப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2iy காட் 2i பீட்டான்னு கிடைக்குமா.
இந்த டேர்முக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம வந்து ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? காட் 2i பீட்டாவை எப்படி எழுதலான்னா i காட் h 2 பீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? இது நமக்கு ஃபார்முலா. ஸோ இதுக்கு இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இந்த டேர்மை இப்போ எழுத போகிறோம். அதுக்கு 2iy அப்படியே இருக்குது, i காட் h 2 பீட்டா. இப்போ இந்த ஐயும் இந்த ஐயும் மல்டிபிள் ஆகுமா? நமக்கு மல்டிபிள் ஆகி ஐ ஸ்கொயர்னா மைனஸ் வந்துடும், -1 2y காட் h 2 பீட்டான்னு எழுதுவோம். இப்போ இந்த டேர்ம் மைனஸில் இருக்கிற டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் x² + y² + 2y காட் h 2 பீட்டா +1, இங்கே இருக்கிற +1 = 0 நம்ம எழுதலாம். கரெக்டாக? இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ப்ரூஃப் பண்ண சொன்னது x² + y² + 2y காட் h 2 பீட்டா +1 = 0 தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபைனலி ப்ரூவ்டு. அடுத்து இதே மாதிரி வேறு சம் பார்க்கலாம். அடுத்த பார்க்க சம் வேறு மாடலில் பார்க்கலாம். இதே மாதிரி மாடலில் வராது, அடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.